சோலைக்கு என்ன பிளான் சரி எங்க வந்து உட்காந்துருக்கிற கடையில நான் ஒண்ணு தெரியும் வீட்டுக்கு போய் கேட்டேன் வீட்டுல சொன்ன ஆளுவா மாரி வந்து சேர்த்து வந்து கடைக்கு போயிட்டான் ஒரு ஷாப்புக்கு உனக்கு என்ன வேலை தெரியும் எங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா ஒர்க் ஷாப்ல வந்து உட்காந்து உட்காருண்டாக்க வந்து வேலை தெரிஞ்சாதான் உட்காரணுமா ஏன் வேலை தெரியாம வந்து உட்கார கூடாது எங்க பாப்பா சாப்பிட போனாரு கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்கிட்டா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு அக்கா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் வெயிட் என்ன தெரியும் எங்க வீட்டுக்கு போனா நீ போய் விளையாட்டு வரலாமேட்டு கூப்பிடுறதுக்கு போனேன் அதை உனக்கு காணாத வீட்டுல சொன்னாலும் ஒரு ஷாப்புக்கு போயிட்டான் அப்படின்ட்டு அங்கே அங்கே வந்தேன் சரி இப்போ வந்து திடீர்னு யாராவது வந்து பைக்கை ரிப்பேர் பண்றதா கொண்டு வந்தாக்க என்ன பண்ணுவா அப்படியே யாராவது தட்டு வரை கொண்டு பைக்கை கொண்டுட்டு வந்தாக்க ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா போய் நல்ல கடையில் போய் ரிப்பேர் பண்ணுங்கன்ட்டு நமக்கு என்ன தெரியும் பைக்கை ரிப்பேர் பண்றதுக்கு நீ போற பக்கம் பார்த்தாக்கா நிரந்தரமுக்கு பாப்பா கடையை மூடிடுவா இருக்க உங்க பேச்சுல திமுரு தெரியல அவ்வளவு ஆனந்தமா சொல்லிடுவேன் போற பக்கம் பார்த்தாக்கா நீ இருந்து கடையை மூடிடுவா அப்படின்ட்டு ஏன் இப்போ நாங்கள் இருந்தாக்கா கடையை மூடிட்டு போயிருவோம் மக்கள் உன்னெல்லாம் வச்சு தேர்தலுக்கு முடியுமா மாப்பிள உன்னெல்லாம் வச்சு இருந்தாக்கா முடிக்காம போனேன் சரி சரி அதெல்லாம் விட உங்க பாப்பா வச்சுக்கிற ஃபோன் பண்ணி வர சொல்லு நம்ம விளையாட போவோம் ஒழுங்கு மரியாதை போயிட்டு சொல்லிவிட்டேன் சாவடி வாங்கிறாத எங்க கடையில் வந்து உட்காந்துட்டு என்ன கிண்டல் பண்றீங்க நீ அல்லாவே மொத்த தருதலையும் இங்க கடையில வச்சுட்டு அவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையா இவனோட செய்தி கேட்டாக்க தலை தெரிஞ்சாப்புல செய்ய சொல்லுவானுவ சுனப்பா நீ ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கிறியா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிவிட்டாமா என்னடா பெறாண்டியுலா கோபப்பட்டுட்டியல்வோ பொசுக்குன்ட்டு அப்பதானடா அப்பா உள்ள கிண்டல் பண்ணாம வேற யாரடா கிண்டல் பண்ண போறேன் அதெல்லாம் போயிட்டு பார்த்தா எதுக்கு இந்த பைக்கை பற்றி தள்ளிட்டு வரியல ஓட்ட தெரிஞ்சாக்க பைக் வாங்கினேன் ஓட்ட தெரியாது உங்களுக்கு எதுக்கு பைக்கு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டா பைக் ஓட்ட தெரியலன்னு சொல்லி நல்லா அந்த காலத்திலே வந்து பனிச்சரக்குல மேலே இங்கிலே வந்து பைக் ஓட்டினவன அந்த சூனா பெரிய சாமியார் மாதிரி பேசுறீங்களா எதுக்கு இப்போ பைக்கை தள்ளிட்டு வரியா அது என்னமோ தெரியல தம்பி பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அதுக்காக தான் தள்ளிட்டு வரேன் அதுக்கு எதுக்கு இங்கே கொண்டு வந்தியா என்ன கடா சொல்லியா பைக் ரிப்பேர்ண்டாக்கா ஒர்க் ஷாப் தானடா பைக்கை கொண்டு வருவாங்க இங்கேயா கொண்டு வந்து கேட்கிறீல்வா சரி அதெல்லாம் போயிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஆட்டை காட்டுனியா இதுக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூர்ல மீனாட்சி ஆஸ்பத்திரியில் காட்டணும் தம்பி அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டானுவா அதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா வந்து மெட்ராஸ்ல போய் அப்போல உள்ள சேர்த்துடலான்ட்டு இருக்கிறேன் என்னங்கடா கழுதப்பள்ளி பண்றீல்வா நான் என்னமோ வந்து உடம்பு சரியில்லாத ஒன்றை தூக்கிட்டு வந்த அப்பலையும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் மாதிரி கேட்டு இருக்கிறிய இது பைக் ரிப்பேர் ஷாப்பு தானடா ரிப்பேர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா ஐயோ சுனப்பா எங்களுக்கு இதே மாதிரி பைக்கெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியாது எது பைக் ரிப்பேர் பண்ண தெரியாதா அப்புறம் என்னடா பண்ணுவீல்வா இந்த ஒர்க் ஷாப்ல நாங்க சும்மா வந்து செயின் கலந்து போனாக்க மாட்டி கொடுக்கறது காத்து இல்லைனாக்கா காத்தடிச்சு கொடுக்கறதா நாங்க பாக்குற வேலை இதுக்கு பேர் மெக்கானிக் கடை கிடையாது பஞ்சர் ஓட்டுற கடைன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள்வா விளங்கிடும்டா நீங்கள் பாக்குற வேலை இதுதான் போய் கேட்டேன் இதுக்கு முன்னாடி எங்க கட்டணி அப்படின்ட்டு எதுக்கு இங்க கொண்டுட்டு வந்தி அப்படின்னு கேட்டனா இல்லையா எங்க வேலையெல்லாம் அப்படிதான் இந்த பஞ்சர் ஓட்டுறது இந்த செயின் கலந்தாக்க மாட்டி கொடுக்கறது தான் போக போக கொடுக்கிட்டு விளங்கிடும் என்னடா நீ பாட்டுக்கு இப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டா எங்களுக்கு வேலை பார்க்கறது செயின் தான் மாட்டறீங்க இது போல வந்து பஞ்சர் ஓட்டும் காத்தடி போட்டு நேரம் போய் சொன்னா போது உங்க வாப்பட சொல்லுறாரு உங்க வாப்பா செருப்பு எடுத்துட்டு வருவாரு படிக்கிறதுக்கு நான் இருந்தாக்க என்னையும் அடிப்பாருப்பா நான் போறோம் எங்க வீட்டுக்கு இதுதான் போய் கேட்டா எதுக்கு இங்க வந்தா அப்படின்ட்டு போன வேலையை பார்த்துக்கிட்டு ஆனா இந்த ஒர்க் ஷாப் பேர் வந்தோம் உத்தனை ஆளை காணமே எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையா இதே பேர் வந்துட்டோம் அண்ணா மெக்கானிக் அண்ணா இங்கெல்லாம் யாரும் மெக்கானிக்கெல்லாம் இல்ல வண்டி எடுத்துட்டு வேற இடத்துக்கு போடா பார்ப்பல எவ்வளவு திமுறா சொல்றானு வண்டி எடுத்து வேற இடத்துக்கு போடான்னு சொல்றான் கொஞ்சம் இப்ப நான் கூப்பிடுறேன் பார்ப்ப வெளில வருவானுவா அண்ணா மெக்கானிக் அண்ணா வாங்க எங்க இவ்வளவு தூரம் நல்லா வந்துட்டு இருந்த பைக் திடீர்னு நின்று போயிருக்கு கொஞ்சம் பைக்கை பார்த்து கொடுங்களேன் வீட்டுக்கு போலான்னு இருந்தேன் நீங்க வேற வந்துட்டீங்களா வீட்டுக்கு போய் ஒரு காரியமும் இல்ல சரி இப்ப பைக் எடுத்துக்கிட்டு எங்க போலான்னு வந்தியா வீட்டுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு வந்தேன் அது சரி வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு வந்தீங்களா நம்மளுக்கு முன்னாடி பழக்கம் இல்லையே திடீர்னு வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு வந்துட்டு சொல்றீங்க சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ யாரா நீங்க வந்து நிக்கிற பைக் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் ரிப்பேர்லாம் பண்ண முடியாது நாங்க எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க ஓடி போறோம் இது நீங்க ரெண்டு பேர் ஓடி போறீங்களா ஹலோ நாங்க ரெண்டு பேர் ஓடி போறதுக்காக வந்த இடத்துல தான் பைக் ரிப்பேர் வச்சுட்டு வந்து நிக்கிறோம் பைக்கை ரிப்பேர் பண்ணி கொடுன்ட்டு அது சரி நீங்க ரெண்டு பேர் ஓடுறதுக்கு வந்து ஆளுலடா அந்த பிள்ளை வந்து கேட்ட உடனே என்ன தையல் ஓடுறதுக்கு வந்து நினைச்சு நான் கூட போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நிக்கிறேன் கதை எடுத்தா போ